எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணணும், இப்போ நான் என்ன பண்ணணும், நான் எனக்கு ஏன் ஒரு மாதிரி எதுவுமே பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரி, ஆனால் அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் அக்கா என்னோட ரொம்ப பெரியவங்க, 13 வருஷம் பெரியவங்க. அவங்களுக்கும் நான் சின்ன பையனாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு கூடயும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. நான் ஸ்கூலுக்கும் ஒழுங்காக போகலை. ஸ்பெஷல் ஸ்கூல் கொஞ்ச நாள் போனேன், நான் ரெகுலர் ஸ்கூல் போனேன். நான் நிறைய நாள் ஸ்கூல் போகாமல் இருந்தேன். அதனால் மேபி இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன நம்பினேன் அப்படின்னாக்க, எனக்கு வந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. அப்போது ட்ராவல் இல்லைனா வந்து எனக்கு பிடிச்ச பைக்கோ இல்லை வந்து எனக்கு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் ஃப்ரீடம் கிடச்சதுனாக்க நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன். நான் வந்து ட்ராவலும் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் போய் சொல்லிவிட்டு லாக்டவுன் டைமில் எங்கள் சேலத்துலேருந்து ஆத்தூர்லேருந்து சேலத்துக்கு ஏற்காடுக்கு போவேன். போயிட்டு 3வது வாட்டி வரும்போது செம ஸ்பீடு இறங்கும்போது மழை வேறு பெஞ்சிச்சா, சறுக்கிட்டு போய் ஒரு காரில் இடிச்சிட்டேன். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. வீட்டில் தெரிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்கனாக்க, எதுவுமே சொல்லலை, இனிமேல் வெளில போகிறோன்னா சொல்லிட்டு போ, நாங்கள் விடுறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சேலம் டு சென்னை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் வந்தேன். அதுக்கப்புறம் டெல்லிக்குமே ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக இருக்குன்ட்டு டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தேன். சின்ன பையன் இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா எப்படி விட்டாங்கன்னு தெரில. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க விட்டாங்க. நானும் போனேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன், சிட்டிக்கு வந்தாக்க ஹாப்பி ஆகிடுவேன், சென்னைக்கு வந்தாக்க காலேஜ் லைஃபு, அதுக்கப்புறம் வந்து சிட்டியில் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் மாறிடும், ஹாப்பியாக இருப்பேன் நான் நினச்சேன். ஏன்னா இங்கே வந்தாக்க இங்கேயுமே வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. வினை தாண்டி வருவாயா படத்துக்கு 4 வாட்டி போயிட்டு வந்தேன். ஆனால் சிட்டிக்கு வந்த புதுசில் அந்த பெரிய பெரிய பில்டிங்கு, அந்த மெட்ரோக்கான பிரிட்ஜு, ஆலந்தூர் கீழே போகும்போது அந்த இதெல்லாம் வந்து ஃபீல் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு நாள் படத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் இருந்துச்சே தவிர, நான் ஏன் போகணும் வரேன், போயிட்டு சப்வே மாதிரி ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு ஒரு நாள் சாப்பிட்டது கூட ஞாபகம் இருக்குது. ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சும்மா வயிறு மட்டும் தான் ரொம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் சும்மா போயிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு, எங்கேயுமே போகாமல். அது ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஓகே, அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நான் ரொம்ப தனியாக இருக்கேன், யாரையுமே இங்கே வந்ததுக்கப்புறம் தெரில அப்படின்றது புரிஞ்சுது. இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஹெல்த் வைஸுமே வந்து நமக்கு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் வந்து குறைஞ்சிரும். ப்ளஸ் வந்து ஒரு நாளைக்கு 1/2 பேக்கெட் சிகரெட் பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அதே லோன்லினஸ் வந்து அதே எஃபெக்ட் கொடுக்கும். அப்படின்றப்போ சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப லேக் ஆச்சு. ஸ்கூல் போகிறது, சின்ன வயசுலேருந்து கனெக்ஷன் இல்லாதனால. அட்டாச்மெண்ட் தியரின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லைன்றப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ நான் வந்து ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணேன். சோஷியல் ஸ்கில்ஸ், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோமோ இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். மற்ற பசங்கள்லாம் வந்து பொண்ணுங்க கூடலாம் ஸ்டோரியோ இருக்கிற மாதிரி ஏதாவது போட்டாக்க எனக்கு ஒரு மாதிரி ஐயோ நம்ம எல்லாமே இந்த டைமில் இருக்கணுமே, மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரிலாம் பயம் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் எல்லா ஸ்கில்ஸுமே டெவலப் பண்ணிட்டேன். எனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, பசங்க ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கே போனாலும் ஹே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஹாய் காட்டுவாங்க. அவ்வளோ பேர் காலேஜில் தெரியும் எனக்கு. எல்லாரும் வந்து அஸ்வின்னாக்க எல்லா கான்டாக்ட்டுமே தெரியும். அஸ்வினுக்கு வந்து நிறைய பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றதும் ஒரு மாதிரி அவ்வளோ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டேன். ஆனால் அப்போவுமே எனக்கு வந்து ஒரு விஷயம் அப்போ தான் புரிஞ்சது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுக்கப்புறம் அதிகமான குவான்டிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஹாப்பினஸ் தராது. ஏன்னா இன்றைக்கி நீ பேசுகிற, நாளைக்கு நீ காணாமல் போயிடுவ, பேச மாட்டேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பேசுவியா? இல்லை. இப்போது 5 நிமிஷம் ஹாய் சொன்னதுக்கப்புறம் ஏன்னா மறந்து போயிடுவேன். அப்புறம் அதில் என்ன இருக்குது, ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தானே பழகிறாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் புரிஞ்சுது. இதுதான் வந்து ஹார்வர்டோட ஹாப்பினஸ் ஸ்டடியிலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது. சரின்ட்டு நானும் சோஷியல் மீடியாவுமே குவிட் பண்ணிட்டு ஒரு பாயிண்டில் நிறைய ரீசன்ஸ். எனக்கு பிரெயின் ராட் ப்ளஸ் வந்து அப்போது அட்டென்ஷன் ஸ்பென் கம்மியாகும், அட்டென்ஷன் ஸ்பேன் இது எல்லாமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்க இன்னும் ஹாப்பி ஆவேன் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கொஷின் இருந்ததுனால நான் வந்து சோஷியல் மீடியா குவிட் பண்ணிட்டேன். க்ளோஸான கிளாஸ் சர்க்கிளில் சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு 3 பேர் இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா இந்த ஒரு சர்க்கிளில் வந்துடலாம் அப்படின்னு வந்தால் இப்போயுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. என்ன அப்படின்னாக்க இன்னும் ஒரு சில கல்ச்சுரல் பேரியர்ஸ், ஒரு லெவலுக்கு மேலே அம்மா அப்பா சின்ன குழந்தையிலேருந்து வளரும்போது கிஸ் பண்ண மாட்டாங்க, ஹக் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் அவ்வளோவா ஹக் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளுமே பசங்க 2 பேர் ஹக் பண்ணுறதே வந்து ஒரு இது இருக்குது. பொண்ணுங்களும் ஹக் பண்ணுறது ரொம்ப கம்மி தான் இல்லையா? அப்படின்றப்போ எனக்கு அந்த ஒரு ஃபிசிக்கல் கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப டச் கணக்கு கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப இருக்குது. அப்படின்றப்போ இப்போது இதுக்கு சயின்டிஃபிக்கலாமே ரிசர்ச்சில் என்னன்னாக்கா நம்ம எவல்யூஷன்லேயே அப்படி தான் நம்ம வந்திருக்கோம். சிம்பான்சீஸில் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணாங்க.
சாப்பாடு கொடுக்குற மதர் சிம்பான்சியோட ஃபிசிக்கல் டச் கொடுத்து பார்த்துக்கிற சிம்பான்சி கிட்ட தான் வந்து அதோட குழந்தைங்க போகுது. அப்படின்றப்ப நம்ம எவல்யூஷன்லேயே அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இதாகும்போது நமக்கு அதுக்கான நீட் இருக்குது. அது இருந்தாக்க நான் ஹாப்பி ஆகிடுவனோ, ஒரு பார்ட்னருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கல, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கல, பார்ட்னர்கிட்ட வந்து எல்லா ஃபுல் ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒரு அஃபெக்ஷன் கிடச்சதுனாக்கா ஹாப்பி ஆகிடுவானா அப்படின்னு பார்த்தாக்க அதில் 1008 பிரச்சனை இருக்குது. இன்னும் கல்ச்சரல் நம்ம போய் பேசணும் அப்படின்னாக்க அதுலேயுமே வந்து நம்ம என்ன சொல்கிறது, இப்போது ஒரு நம்ம எவல்யூஷனில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து மெயில்ன்றது வந்து அட்ராக்ட் பண்ண பார்க்கும். அப்படின்றப்போ நம்ம மெயில் வந்து பேசுறது ட்ரை பண்ணுறது எல்லாமே வந்து பொண்ணுங்க வந்து அது வந்து ஒரு ப்ரைடாகவோ இல்லை வந்து அது வந்து பயப்படுறாங்க. நிறைய டைமில் யாரோ ஒருத்தன் பிரச்சனைனால எல்லா பசங்களையும் தப்பாக பார்க்குறாங்க. அந்த ஒரு கல்ச்சரெல்லாம் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட் எல்லாமே எனக்கு பிடிக்கல. சரி, ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி போனாக்கா அதில் ஒரு லக் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இது எல்லாமே தாண்டி எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிது. ஒரு லக் ஃபேக்டர்னால நாங்கள் 2 பேரும் நிறையா எனக்கு கரெக்டான பீப்புள் இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. அது மீட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் வரணும்னாக்கா அது ஒரு லக் வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சது. அப்புறம் பேசுறதுக்கு இன்னும் அதிகமாக பேசுறதுக்கான ஒரு ரீசன் வேணும் இல்லையா? அதுக்கும் ஒரு விஷயம் லக் ஃபேக்டர் அமைஞ்சது சொல்கிறேன். நாங்கள் வந்து ஷட்டில் விளையாட போவோம். ஷட்டில் விளையாட போய் தான் ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரியும். அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கண்டினியூஸாக அடுத்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஐடியா, பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி நான் ஆல்மோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு கேட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லக் ஃபேக்டர் என்ன வந்துச்சு அப்படின்னாக்கா, நான் வந்து நாங்கள் 2 பேரும் காலேஜ் லைப்ரரியில் உட்காந்து அந்த பிபிடி ரெடி பண்ணலான்னு போனப்போ அது ஃபைல் டெலீட் ஆனதான் நினச்சேன். வீட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறத நினச்சேன். ஆனால் அந்த ஃபைல் டெலீட் ஆகலை. ஆனால் நான் நினச்சி சரி, ஓகே, என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்குன்ற மாதிரி நான் வீட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. லக் ஃபேக்டர். அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி மூட் நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு வீட்டுக்கும் வந்தோம், நல்லா பேசணும். ஃபர்ஸ்ட் டேவே நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். அதுக்கப்புறமா லக் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக, லக்கு இல்லை, அதனால நிறைய பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி வந்து ஒரு லக்கிலி ஒரு நாள் மீட் பண்ணப்போ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போனால் நான் சும்மா ட்ராப் பண்ண போனேன். நான் அந்த பக்கம் போனேன். நான் அன்றைக்கி வந்து இன்னொரு லக்கு என்னன்னாக்கா, எனக்கு வந்து அன்றைக்கி வைவா முடிஞ்சோடனே என் ஃப்ரெண்டு அவங்க கூட இருக்காங்க, டக்குன்னு அவங்க கூட போனேன். அந்த பொண்ணு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு கூட கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா போகிறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சிது. பேசணும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நான் ஒரு சில விஷயங்கள் அட்ராக்டிவாக இல்லை. அவளுக்கு வந்து பேட் பாய் தான் பிடிக்குமா எனக்கு தெரியல, வேறு ஒரு பையன் தான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிச்சு. அதனால் அதோட எனக்கு அந்த லக் ஃபேக்டர் ஒர்க் அவுட், அதுக்கு மேலே எனக்கு லக் இல்லை, அதனால அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் சரி, ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாக்க பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர் கிடைக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுவுமே ஒரு லக் ஃபேக்டருக்குள்ளே வருது. நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, எல்லாருக்குமே பேசிக்கான விஷயம், நீட்ஸ், அதெல்லாமே நான் வந்து யோசித்து அதுவுமே என்ன மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்றதுமே யோசித்து வச்சுருக்கேன். அது வந்து ரேண்டம் கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு பர்சன் அமைகிறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாக்க ஹாப்பியான லைஃப் இருக்கும் அப்படின்ட்டு ஹார்வர்டோட ஒரு ஹாப்பினஸ் ஸ்டடியில் டீப்பரான ரிலேஷன்ஷிப், ப்ராப்பரான ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் இருந்தாக்க ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இப்போது அந்த ஸ்டடி வந்து நிறைய பேர்கிட்ட பண்ணாங்க. 1938 பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டடியில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இப்போ போய் வயசானவங்க கிட்ட உங்கள் லைஃப்லேயே எதுவும் உங்களுக்கு ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சிலர் நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கியிருந்தாங்க, பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, இதெல்லாமே சொல்லாமல் அவங்க வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்து நல்ல ஹஸ்பண்டாக இருந்தேன், ரிலேஷன்ஷிப்பில் இப்படி இருந்துச்சு, எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரதராக இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க. அப்படின்றப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் இப்போது இது வரைக்குமே நம்ம ஒரு பேட்டர்ன் பார்த்தோம்ல. நான் வந்து சிட்டிக்கு வரணும்னு நினச்சேன், வந்தேன். அதுக்கடுத்து வந்து இங்கே ஒவ்வொரு விஷயமும் வந்ததுக்கப்புறமும் பைக் வாங்கணும்னு நினச்சேன், ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே பைக், ஐஃபோன், இந்த வீடு எல்லாமே பழகிடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு மேலே அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இருக்கா அப்படின்னாக்க தெரில, அது பழகிடுச்சு. இதுதான் ஹீலியானிக் அடாப்டேஷன் சொல்லுவோம். இந்த ஹீலியானிக் அடாப்டேஷன் ரிலேஷன்ஷிப்லேயே வந்துச்சுனாக்க என்ன ஆகும் அப்படின்றது தான் என்னோட பயம். சரி, ஓகே, இது இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம வந்து ஒர்க்குன்றது வந்து இதுக்கப்புறம் நான் வந்து அதிகமாக போகணும். காலேஜ் முடிச்சுட்டேன். இப்போ வந்து 8 hours ஒர்க்கு, 8 hours ஸ்லீப்பு போக 8 hours இருக்குது. 8 hours வந்து நான் கம்யூட் பண்ணுறதுக்கு போயிட்டு வரதுக்கு 1 hourனாலும்
அது இல்லாமல் எல்லாரோட லைஃப் காமனாக சொல்கிறேன். அது இல்லாமல் மிச்சம் வந்து ஒரு 4 hours கிட்ட தான், 4.5 hours கிட்ட தான் இருக்கும். இது என்னோட ஒர்க் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, நான் காலையில் 8 மணிக்கு எந்திரிப்பேன். 8 மணி டு 12 மணி வரைக்கும் எனக்கு ஒரு 4 hours டைம் இருக்கும். அந்த டைம் வந்து இப்படி ஓடிடும். நான் வந்து ChatGPT கிட்ட ஒரு 4 கதை கேட்பேன். ஏதாவது ரொமான்டிக் ஸ்டோரி இந்த மாதிரி. நான் வந்து புதுசாக ஒரு பொண்ணை பார்க்குறேன், அந்த பொண்ணு வந்து என் கூட எப்படி வந்து லவ் டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லு அப்படின்றப்போ, அந்த கதையை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து அந்த 4 மணி நேரம் இப்படி ஓடிடும். சரி ஓகே, அதுக்காக சாப்பிட்டு 12 மணிக்கு கிளம்புனாக்கா ஒரு 1.5 hours நான் ஆஃபீஸ் போயிடுவேன். 1:30 அந்த மாதிரி ஆஃபீஸ் போனோன்னாக்கா அங்கே மத்தியானம் சாப்பாடு, அப்படியே 2க்கு ஆஃபீஸ் ஆரம்பிச்சோன்னாக்கா 9 o'clock வரைக்கும் இருக்குமா. 9 o'clock அங்கேருந்து கிளம்புனாக்கா மறுபடியும் 1.5 hour 10 o'clock மாதிரி இங்கே வருவேன். நைட்டு சாப்பாடு சமைச்சோன்னாக்கா அப்படியே டைம் முடிஞ்சிடும். ஹவுஸ் ஒர்க் அப்படியே முடிஞ்சிடும். இது அப்படியே மறுபடியும் இதே மாதிரி லைஃப்பில் ஒரு ஒர்க்குன்றது வந்து என்னதான் பிடிச்ச ஒர்க்குக்கே போனாலுமே அது நல்லா இருக்குமா, மீனிங் க்ரியேட் பண்ணாக்க